அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு வணக்கம் தொழுகைதான். அதிலும் கூட உரிய நேரத்தில் தொழுவதுதான் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலிலே 527வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நபித்தோழர்கள் கேட்டார்கள், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு செயல் எது என்று கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, ஒவ்வொரு நேர தொழுகைகளையும் அந்தந்த நேரங்களிலே தொழுவதுதான் அல்லாஹ்விற்கு பிடித்தமான செயல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபஜ்ர் தொழுகையை ஃபஜ்ர் நேரத்தில், லுகர் தொழுகையை லுகர் நேரத்தில், அசர் தொழுகையை அசர் நேரத்தில், மக்ரிப் தொழுகையை மக்ரிப் நேரத்தில், இஷா தொழுகையை இஷா நேரத்தில் தொழுவதுதான் சிறந்த செயல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனாலும் கூட சில நேரங்களில் இந்த தொழுகையை பிற்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன சில நேரங்கள் அப்படின்னா, இப்ப நம்ம தொழுகைக்காண்டி தயாராகிட்டோம், லுகர் நேர தொழுகையை தொழுவதற்காக தயாராக இருக்கின்றோம், உணவும் தயாராக இருக்கிறது, கடுமையான பசி. இப்ப தொழுகையை முற்படுத்துவதா பசியை போக்குவதா என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையை பிற்படுத்து, பசியை போக்குவதை முற்படுத்து, சாப்பிட்ட பின்னால் தான் தொழ வேண்டும். பசியோடு நாம் தொழுவது கூடாது, உணவு தயாராக இருக்கும் பொழுது தொழுவது கூடாது. பசியாவும் இருக்குது, உணவும் தயாரா இருக்குது, நான் தொழுதுதான் சாப்பிடுவேன் அப்படின்னா அந்த தொழுகையாக இருக்காது. பசி ஒரு பக்கம் வாட்டும், உணவு ஒரு பக்கம் இழுத்து கொண்டிருக்கும். எத்தனை ரக்காத்துகள் தொழுதோம், என்னென்ன ஓதினோம் என்பது கூட அவருக்கு தெரியாமல் போய்விடும். எனவே பசியும் இருந்து உணவும் தயாராக இருக்குமானால் முதல்ல உணவு, இரண்டாவது தான் தொழுகை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுத் என்ற நூலிலே 89வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. லா யுஸல்லா பிஹலரத்தி தஆம், உணவு தயாராக இருக்கின்ற பொழுது தொழுவது கூடாது. தொழுகைக்கு தக்பீர் கட்டின உடனேதான் சாப்பாடு நினப்பு வந்துடும். நம்ம சாப்பாடை யாரும் சாப்பிட்டுருவாங்களோ, நமக்கு விருப்பமான ஒரு உணவை யாரும் சாப்பிட்டு விடுவார்களோ, தொழுது முடிப்பதற்குள்ளால் உணவு தீர்ந்து விடுமோ, இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வரும் பொழுது லுகர் தொழுகைய ஒண்ணு 3 ரக்காத்திலே சலாம் கொடுத்துருவேன், இல்லாட்டா 5, 6, 7 போய்கிட்டே இருக்கும். அதனால முதல்ல சாப்பாடு, அப்புறமா தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுதில் 88வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இதா அராத அஹதுக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே
671வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இதா உலி அல் அஷாபு, இரவு உணவு தயாராகிவிட்டால், உகீமத்தி சலாத்து, தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டால், ஃபபுதவு பில் அஷாயி, முதல்ல சாப்பாடை நீங்க ஆரம்பிங்க. அரபு நாட்டிலே அரபுகள் என்ன செய்வாங்கன்னா, மகரிபு நேரத்திலேயே இரவு சாப்பாட்டை சாப்பிட்டு விடுவார்கள். மகரிபு நேரத்திலேயே இரவு உணவை சாப்பிட்டு விடுவார்கள். இப்ப மகரிபுக்கு காமத்து சொல்லப்படுது, இரவு சாப்பாடு தயாரா இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஃபபுதவு பில் அஷாயி, முதல்ல சாப்பாடை கொண்டு நீங்கள் ஆரம்பியுங்கள், அப்புறமா தொழுது கொள்ளலாம். ஏன்னா சாப்பிடாம தொழுக போனா தொழுக முழுக்க சாப்பாடாவே நினப்பாவே இருக்கும். ஒரு ஓர்மையுடன் தொழுக வேண்டிய நிலைமை இல்லாமல் போய்விடும். எனவே எந்த நேர உணவு தயாராக இருந்தாலும் பசி இருக்குமானால் முதல்ல சாப்பாடு, இரண்டாவது தான் தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அடுத்து ஒரு நேரம் என்ன அப்படின்னா, வலாஹுவ யுதாஃபிஉஹு அல் அஹ்பசானி, தொழுகைக்கு காம சொல்லியாச்சு, சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது, மலஜலம் கழிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. தொழுவிட்டு நம்ம சிறுநீர் கழிக்கலாம், மலம் கழிக்கலாம் அப்படின்னு நம்ம இருக்க முடியுமா? அந்த தொழுகையாக இருக்குமா? தொழுகையில மலத்தையும் அடக்கி கொண்டு சிறுநீரையும் அடக்கி கொண்டு தொழுவதற்கு ஆண்களுக்கும் அனுமதி இல்லை, பெண்களுக்கு அனுமதி இல்லை. முதல்ல நாம என்ன செய்யணும், அந்த கழிவுகளை வெளியாக்கி விட்டு வயிறுகளை சுத்தப்படுத்தி விட்டு பிறகுதான் தொழுகைக்காக நாம் தக்பீர் கட்ட வேண்டும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலாஹுவ யுதாஃபிஉஹு அல் அஹ்பசானி, மலஜலம் அவனுக்கு ஏற்படுகின்ற நேரத்தில் தொழுவது கூடாது என்று சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுதுல 88வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இதா அராத அஹதுக்கும் ஐயதுகபல் ஹலாஅ, கழிப்பிடத்திற்கு ஒருவர் செல்வதற்கு நாடுகிறார். சும்மா நம்ம போக மாட்டோமே, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டதான போவோம். அப்ப கடுமையான ஒரு நிலைமை, கழிக்க வேண்டிய ஒரு சூழல், தொழுகைக்காண்டி காம சொல்லியாச்சு. இப்ப நம்ம என்ன செய்யணும், ஆகா தொழுக தவறிடுமே, தொழுது நம்ம என்ன செய்வோம், கழிவறைக்கு செல்வோம் என்று இருப்பது கூடாது. மலஜலங்களை அடக்குவது கூடாது, மார்க்கம் சொல்லுகிறது. தொழுகை கலாவாக ஆகிவிட்டாலும் பரவாயில்லை, கலாவா நம்ம தொழுதுக்கலாம். ஆனா மலஜலத்தை அடக்கி கொண்டு தொழுவது கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையில ஒரு அறிவியல் கருத்தும் அடங்கி இருக்கின்றது. இன்னைக்கு பெரும்பாலும் சிறுநீரகத்துல கருக்கள் உருவாகுவதற்கும் சிறுநீர் தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கும் என்ன காரணம் தெரியுமா? சிறுநீரை அடக்குவதுதான். மலக்குடல்கள்ல நோய் வருவதற்கு என்ன காரணம்? மலத்தை உரிய நேரத்தில் வெளியாக்காமல் இருப்பதுதான் அந்த மலக்குடல்கள்ல நோய் வருவதற்கு காரணம். இன்றைக்கு மருத்துவம் சொல்லி காட்டுகிறது. இறைவனுக்கு பிடித்தமான அந்த வணக்கமாக இருந்தாலும் இது போன்ற ஒரு நிர்பந்தம் உனக்கு ஏற்படுமானால் வணக்கத்தை நீ பிற்படுத்து, முதல்ல கழிவுகளை வெளியாக்கு. பெரும்பாலும் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் கழிவறை சுத்தமாக இல்லை என்பதற்காக சிறுநீரை அடக்குகிறார்கள், மலத்தை அடக்குகிறார்கள். பெரும்பாலும் சிறுநீரக நோய்க்கும் மற்ற நோய்களுக்கும் அவர்கள் ஆளாகக்கூடிய ஒரு பரிதாபமான நிலைமையை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இதா அராத அஹதுக்கும் ஐ யதுஹப இலல் ஹலாயி, கழிப்பிடத்திற்கு ஒருவர் செல்வதற்கு நாடி, வகாமத்தி ஸலாத்து, தொழுகைக்கு இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால், ஃபல் யப்தஅ பில் ஹலா, தொழுகைக்கு அவர் செல்ல வேண்டாம். எங்க செல்லணும்? கழிவறைக்குத்தான் போகும். பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல
கழிப்பிடங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள்ல சுத்தமா இல்லை. அதனால நம்முடைய குழந்தைகள் கழிவறைக்கு செல்லாமலேயே காலையில் இருந்து மாலை வரையிலும் சிறுநீரை மலத்தை அடக்கி கொண்டு கடைசில மலச்சிக்கல் போன்ற நோய்களுக்கு அவர்கள் தள்ளப்படக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். இறைவனுக்கு பிடித்தமான வணக்கத்தையே பிற்படுத்தலாம் என்று இருக்கின்ற பொழுது அப்ப மலத்தையும் சிறுநீரையும் அடக்குவது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப உணவு தயாராக இருந்தால் கழிவறைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் இந்த நேரங்கள்ல எக்காமத்து சொல்லப்பட்டாலும் தொழுகையை பிற்படுத்தி நம்முடைய இந்த முக்கியமான தேவைகளை முற்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் என்பதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த சமூகத்தை எந்த மதத்தை சார்ந்த பிள்ளைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் இந்த 2 நேரங்கள்ல அவர்கள் தொழுவதற்காக செல்வது கூடாது என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஹதீஸின் அடிப்படையிலே செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.